ஹலோ வணக்கங்க. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் அல்லைன்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலூர்காரனே வீந்து பார்க்குற அளவுக்கு இங்கே வெயில் வந்து பார்த்தா ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. ஸோ இந்த அபுதாபி அல்லைன் என்ற இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நேற்று வந்து கரெக்டாக ஒரு 11:30க்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா துபாய் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆனேன். ஸோ துபாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து நான் ஃபஸ்ட் டைம் துபாய் ஏர்போர்ட் வரன்றதுனால அங்கே எங்கே எப்படி போகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி ஏர்போர்ட்லேருந்து செக்இன் லக்கேஜ் எல்லாம் வெளியே எடுத்துன்னு வரதுக்கு எனக்கு வந்து பார்த்தா டைம் கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் துபாய்க்கு ஃபஸ்ட் நாள்ன்றதுனால நான் போயிட்டு ஏர்போர்ட்டில் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா எதுன்னு தேடுவேனா இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் எதுவுமே எடுக்கல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரொம்ப கன்ஃபியூஷன் வந்ததுனால. ஸோ அதனால தான் அதோட கண்டினியூட்டியாக இப்போ வந்து நமக்கு எந்த மாதிரி ரூம் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபுதாபியிலே ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்படியே ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரூமு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் மறுபடியும் பதிவு பண்ணுறது என்னென்னா மறுபடியும் அதாவது எங்கள் அம்மா வீட்டில் அப்புறம் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லிடுவாங்க துபாய்க்கு போனால் எந்த மாதிரி ரூம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல, தூங்குவானா எடுப்பானா சாப்பிடுவானா அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் பயத்துலேயும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நான் வீடியோ கால் பண்ணும்போது பேசும்போது எல்லாருமே அதான் சொன்னாங்க. ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுமே வச்சுருப்பாங்கல்ல, அவங்க போய் எந்த மாதிரி ரூமில் தங்குறான் எடுக்கிறான்னு தெரியல, இல்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி துபாய்க்கு போனாவே 6 ரூமு ஒரு பெட்டு அது கீழே ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ போகிறான். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருங்க அதாவது நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க அவனை பற்றி கேட்டதை யோசிக்கிறேங்க. எப்படியும் ஒரு 3-4 பேர் சொல்லியிருப்பானு அவன்லாம் போய் எங்கேயாவது படுத்துன்னு இருப்பான் எடுத்துன்னு இருப்பான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பான், அவன்லாம் எங்கேருந்து போய் இருக்க போகிறான் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் குறிப்பாக இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போது என்னோடய ரூம் கார்டு போகிறேன். அபுதாபியில் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபின்னு இல்லைங்க, இந்த யூஏஇ சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சாவியெல்லாம் எதுவும் இல்லை, இந்த கார்டு தான் இந்த ரூமுக்கான பொறுப்பு சீட்டு. அந்த கார்டு போட்டால் தான் டோரே ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தானே டோர் மூடிடலாம். ஏன்னா இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ஏசி. நான் இப்போ ரூம் உள்ள வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ரூம் டூர். ஸோ ரூம் எப்படி இருக்குன்றது எல்லாரும் காட்டுறேன். வெளிநாடு போயிட்டு நம்ம பையன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொன்னேன். என்ன பார்த்துன்னு இருக்கிறேன் நம்ம பசங்க ஃபேமிலி எல்லாருக்கும் சரி, இவெல்லாம் போயிட்டு எங்கேயாவது படுத்துன்னு ரோட்டோர் மாற்றுன்னு இருப்பான்னு சொல்கிறேன். நம்மளை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு சரி, அவங்களுக்காக ஃபுல்லாக நம்ம ரூம் எப்படி இருக்குதுன்றதை காட்ட போகிறேன் பாருங்க. இது டோரு முடிச்சுட்டு அப்படியே இங்கே ஃபஸ்ட்டில் வந்தால் இங்கே வந்து ஒரு பெருசா டைனிங் அது மாதிரி. ஓ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதான் 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம், அங்கே ஒரு ஃபோன், அதான் ஏதாவது வேணும்னு அவங்களுக்கு கூப்பிட்றதுக்கு, ப்ளஸ் ஏசி. கண்டிப்பாங்க இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஸோ இங்கேருந்து லிவிங் ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா செட்லாம் போட்டு, ஸோ இங்கே ஒரு பெயிண்டிங்கர் வந்துக்கிறாங்க, யாரும் வந்தாங்கன்னு தெரியல, வரைஞ்சவங்க ரொம்ப நல்லா வந்துருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து அப்படி டைனிங் ஹால் அந்த லெஃப்ட் சைடு வந்தோம்னா எங்கள் கிச்சன். ஸோ இதுதான் நம்ம ரூமோட கிச்சன். பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை, அதனால் ஃப்ரிட்ஜு. நெக்ஸ்ட்டு மைக்ரோவேவனு டோஸ்டரு, அப்புறம் இங்கே கபோர்டுங்கெல்லாம் இருக்குது. கபோர்டில் நிறைய நம்ம குக்கிங் பண்ணுற தேவையானதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கப்புன்னு சாசர், அப்புறம் இது நார்மலாக வாஷ் பேஷன், அப்புறம் குக்கிங்க்கு தேவையான வெசல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம குக்கிங்கும் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஏன்னா காலையில் வந்து பசிக்குது இல்லையா, ஸோ என்னெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதுவும் ப்ளஸ் இந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். அங்கே வந்தால் இதுதான் நம்மளுடைய மெயின் பெட்ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானும் இன்னொருத்தரும் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்கள் 2 பேருக்கு தான் இந்த பெட்ரூம். இது பெட்ரூம் ப்ளஸ் இங்கேயும் நிறைய கபோர்டுங்கெல்லாம் இருக்குது. அந்த கபோர்டில் மேலே கீழே எதாவது இன்னுமேலாம் வச்சுக்கலாம். திஸ் இஸ் மீ. அப்புறம் நெக்ஸ்ட் எங்கேருந்து போனால் இங்கே வாஷிங் ரூம், அதாவது துணி துவைக்கிறதுக்கு தனியாக ரூம் கொடுத்துக்கிறாங்க நமக்கு. ஸோ இங்கே வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, ப்ளஸ் ட்ரெஸ் அயர்ன் பண்ணுறது, ஹேண்ட் பாக்ஸ். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவே
நமக்கு அந்த ட்ரெஸ் வாஷிங்க்கு மட்டுமே. நெக்ஸ்ட் முக்கியமான இடம் மூக்கிற இடம் பாத்ரூம். பாத்ரூமில் ஹேர் ட்ரையர், அப்புறம் இந்த பாத் டியூப், இங்கே டவலு, ப்ளஸ் இங்கேயும் ஒரு ஃபோன் கால். அதாவது இங்கே வந்து ஃபோன் முக்கிற இடத்துல ஏதாவது முக்கியமான விஷயம் வரதான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி ரிசப்ஷன் யார்ட்ட சொல்கிறது. இது என்னன்னே தெரியல எனக்கு. ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, நம்ம எங்கே இந்த மாதிரி ரூமெல்லாம் போயிருக்கிறோம். இதே ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்கிற நம்மளுடைய ரூம் இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பர்ஃபெக்டான ரூம் தான். ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் தங்கியிருந்த இவ்வளோ நாள் நிறைய ட்ரிப்பு போன டூர் போன இடத்துல எல்லாம் கூட நம்ம தங்கியிருப்போம். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து அபுதாபி டைம் படி பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 9:30 ஆகுது. 9:30 ஆனதுனால பசி கொஞ்சம் எடுக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உயிர் காக்கும் உணவு பேச்சுலர்ஸுக்கு அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன, மேகி தான். ஈரோட்லேருந்து வரும்போது ஒரு 5 பேக்கெட் மேகி எடுத்து போட்டோன்னே. ஸோ மேகி வந்து பார்த்தீங்கன்னா மேகி தான் குக் பண்ண போகிறேன். அதாவது அபுதாபியில் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குக்கிங் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா இது கட்டம் மேலே கல்லை வச்சுட்டு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இது தான். நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற ஆயுதத்தில் எல்லாம் பெரிய ஆயுதமாக இது. நிறைய விட்டுவானுங்களோ. நமக்கு இந்த சின்ன ஆயுதமே போதும். சின்ன ஆயுதம் ப்ளஸ்ஸு மேகி செய்கிறதுக்கு தேவையான விசில் குட்டி உண்டு குண்டா ஏதாவது ஒன்று வேணும் இருக்குது. பாத்திரம் வாஷ் பண்ணியிருப்பாங்க, எப்போ பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட் வரலாம், துண்டு மேகி சமைக்கிறது எதுக்கு அவ்வளோ பெரிய பாத்திரம்னு. என்ன பண்ணிட்டோம், இங்கே இருக்கிறது இந்த பாத்திரம் தான். வேறு எதை வச்சு சமைக்கிறது, இதை வச்சு தான் சமைச்சோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள். வீட்டில் ராஜா பகூத் மாதிரி இருந்தவன் இங்கே வந்து சமானம். என்ன பண்ணுறது, வாழ்க்கைன்னா அப்படி தானே. எல்லாம் பார்த்துடணும், பார்த்து விட்டுலாம். நெக்ஸ்ட்டு மூடியும் ஒரு அலசல் போட்டுப்போம். நெக்ஸ்ட் டே இங்கே அபுதாபியில் என் ஃப்ரெண்டு இருந்த ரூமும் சரி, நிறைய பேர் இருந்த ரூமும் சரி. அதாவது இந்த வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூரிஃபையாக இருக்கும். ஸோ இந்த வாட்டரே நம்ம வச்சு குக்கிங்க்கு ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு மேகிக்கு எவ்வளோ பில்டப்பு போதும் இதுவே. தேவையான தண்ணி, பாத்திரம் ரெடி, மேகி ரெடி, தண்ணி ரெடி, அடுப்பும் ரெடி. இதில் என்ன ஒரு கன்ஃபியூஷன், இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில. எப்படியோ ஒன்று பண்ணுவோம், பண்ணி ஓட்டோம். இந்த பாத்திரத்துக்கு தாங்க பாருங்க, இந்த டயா வந்து பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுக்கிறாங்க. இதை வந்து நான் ஆன் பண்ணேன், பார்க்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு சூடு வருதுன்னு. அதாவது 10 நிமிஷமா இப்படியே வச்சுட்டு இது ஒரு 4 திருப்பு, இந்த பக்கம் ஒரு 2 திருப்பு, இந்த பக்கம் இருக்கிற 2 சுவிட்சு எல்லாம் வச்சு பார்த்தேன். தண்ணி சூடே ஏறல. ஏன்னா தண்ணி சூடு ஏறலன்னு பார்த்தா சாம்பார் ஆப்பு இங்கே இருக்குதுங்க சுவிட்சு. ஏன்னா நமக்கு தெரியல ஒரு ஐடியா. இருக்கிற எல்லா சுவிட்சும் ஆன் பண்ணி பாரு இதில் ஹீட் ஆகுதுன்னு. ஆன் பண்ணி பார்த்தேன், அடுப்பு எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கட்டு பிடிச்சிட்டேன் வெற்றிகரமா. இதுக்கப்புறம் அப்படியே மிரட்டிட வேண்டியது தான். அவங்க அடுப்பு ஆன் பண்ணாங்க பாருங்க, ரெட்டு கலரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வேலை செய்து பழகுது. நமக்கு இந்த அடுப்பு தேவையில்லை, நமக்கு பக்கத்தில் இருக்கிற அடுப்பு தான் தேவை. எதையா ஆனால் இதில் வந்தா மாதிரி என் தலையன் அதுவும் செவந்து போச்சு இல்லை. அவ்வளோதான், இதுக்கப்புறம் குக்கிங்கில் அப்படியே பின்னிட வேண்டியதுதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ தாண்டா அடுப்பு ஆன் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கினேன். அதுக்குள்ளேடா லைட் ஆஃப் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டானு. கால் பண்ணி கேட்கலாம் ரிசப்ஷனுக்கு.
வெற்றிகரமாக ரிசப்ஷனில் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறமா கரண்ட் வந்து ஆன் பண்ணிட்டானுங்க. சுடு தண்ணி சூப்பராக இருந்துச்சு, தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக போச்சு. ஏதாவது ஒரு கப்பில் தண்ணி எடுத்து ஊற்றுவோம். ஐயோ என்னடா எப்போ ஒன்றால் பறகுது. ஒரு மேகிக்குள்ள போதும்னு நினைக்கிறேன். நம்ம பின்ன சமையல் செஞ்சா தெரியும். அவ்வளோதான், ஆனால் பறக்குதா. சண்டே சமையல் இன் அபுதாபி. இதில் இருக்கிறது நமக்கு தேவைப்படாது. நன்றாக கொதிக்கிறது, கொதிக்கட்டும் கொதிக்கட்டும். அவ்வளோதான், பட்டுன்னு மேகி சாப்பிட்டு பொங்கி வரும் நீரில் சற்று மசாலாவை தூவும். சுடு. ஓயோயோ, வந்து தோலை டாமி. செட். ஒரு வேச்சல் ஆகிறது எவ்வளோ கஷ்டமாக. அவ்வளோதான், அப்படியே இவரை வழி அனுப்பிட்டு வந்துடும். சற்று வேகமாக தான் கொதிக்கிறதோ. கொதிக்கிட்டு கொதிக்கிட்டு. ஓகே, தரமான சண்டே சமையல் மேகி ரெடி. நான் போயிட்டு மேகி 2 மினிட்ஸில் ரெடி. நான் போயிட்டு சாப்பிட்ணும். ஸோ எனக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ மறக்காமல் இதுக்கப்புறமா நம்மளோட யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக வர போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் சீரீஸ், அபுதாபி சீரீஸ், எங்கே வேணால் இருக்கலாம். ஏன்னா நாம் இருக்க போகிறது யூஏஇ தான். ஸோ யூஏஇயில் எங்கே இருந்தாலும் எல்லா வீடியோ நான் எடுத்துன்னு போகிறேன். அது இல்லாமல் இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஊர்லேருந்து இந்த ஊருக்கு ரொம்பவே எல்லாமே மாறுபட்டு இருக்குது. ஸோ மொத்தத்தையுமே நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய்.